அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். என் பேர் ஷிஃபானா. நான் எம்பிஏஎஸ் கோர்ஸ் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு கோர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது கண்டிப்பாக அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய அருள் தான். எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு நியமத் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு எனக்காக வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நிறையா வந்து இங்கே புதிய புதிய விஷயங்கள் சொல்லி தராங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து இந்த இயர் ஜாயின் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் ஆல்ரெடி நான் வந்து ஆலிமா கோர்சஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்தேன், ஏதாச்சும் கோர்சஸ் வந்து படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிச்சு. நஷ்ருல் இஸ்லாமுக்கு அல்லாஹ் தஆலா வந்து அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் வழங்கணும். ஐ மீன் இந்த ஒரு கோர்ஸில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லித்தரக்கூடியவங்களா இருக்காங்க. அதாவது அர்பஈன நவவிய்யா அப்படின்னு சொல்லிட்டு 40 ஹதீசஸ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி தராங்க. 40 ஹதீசஸும் எப்பவும் போல இல்லாமல் நிறைய புதிய விஷயங்களை கற்றுத்தர மாதிரி, அதாவது புதிய புதிய அர்த்தங்களோட நிறைய நியூவான ஹதீஸ்களை வந்து ஷேக் எவ்வளோ அழகான முறையில் விளக்க முடியுமோ விளக்குவாங்க. ஆனால் என்னால் டேரக்ட் கிளாஸஸ் வந்து போக முடியல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலாவுடைய பாக்கியத்தால் ரெக்கார்டிங் கிளாஸஸும் வந்து இதில் இருந்துச்சு. அதனால என்னுடைய ஃப்ரீ டைமில் இந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இந்த எக்ஸாம்ஸும் நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து உசூல் சலாசா, கவாயிதுல் அர்பான்னு சொல்லி அக்கீதாவுடைய சட்டங்கள், அடுத்து நவாகிதுல் இஸ்லாம்னு இஸ்லாத்தில் தடுக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது நம்ம நிறைய பேர் இஸ்லாத்தில் என்னென்ன விஷயங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் இஸ்லாத்தில் என்னென்ன விஷயங்களை தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நம்ம அதிகமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அதுக்குன்னு தனிப்பட்டு ஒரு புக்கை வந்து வெளியிட்டு ஷேக் வந்து அவ்வளோ அழகான முறையில் அதை விளக்கி நம்மளுக்காக வந்து எடுத்து சொல்லுவாங்க. அந்த புக்கில் உள்ள விஷயங்களை மட்டும் இல்லாமல் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி தருவாங்க. அந்த இஸ்லாத்தினுடைய காரியங்கள் தடுக்கப்படுறது, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், இப்போ இருக்கக்கூடிய இந்த உலக விஷயங்களையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து அதை நல்ல முறையில் விளக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த ரெக்கார்டிங்ஸில் வந்து நம்மளுக்கு அதிகமான விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அடுத்து உசூல் தஃப்சீர், குர்ஆனினுடைய விளக்கங்கள். நம்மள அதிகமான பேர் வந்து சூறாக்களுடைய விளக்கங்கள், அதாவது அல்ஹம் சூராவுடைய விளக்கம் என்ன, தஃப்சீர் என்ன, குல் நாஸுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த விளக்கங்களை வந்து நிறைய மதரசாக்கள் நம்ம போறதுனால படிச்சிருப்போம். ஆனால் குர்ஆனினுடைய விளக்கம் அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவையும் எதற்காக இறக்கினான், எப்படிப்பட்ட வசனங்களை கொண்டு இறக்கியிருக்கான், எந்த சிச்சுவேஷன்ல அது இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து கொண்டு ரொம்ப அழகான முறையில் வந்து ஷேக் நம்மளுக்கு விளக்கி சொல்லியிருப்பாங்க. அந்த குர்ஆனினுடைய விளக்கங்கள் இன்னும் எத்தனை முறை அதை வந்து எப்படியெல்லாம் வந்து படிக்கலாம், எப்படி ஓதலாம், இன்னும் அந்த விளக்கங்களை எவ்வளவு எளிமையான முறையில் நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேக் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல முறையில் சொல்லி தருவாங்க. அடுத்து உலூமுல் ஹதீஸுடைய விளக்கங்கள். நம்ம நிறைய பேர் வந்து ஹதீஸ் யார் அறிவிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலான அந்த ஹதீஸுடைய விஷயங்களை மட்டும் தான் நம்ம கவனிப்போமே தவிர்த்து யார் அறிவிச்சாங்க, யார்கிட்ட இருந்து இந்த ஹதீஸ் எல்லாம் வந்திருக்கு, அந்த ஹதீஸ் வந்து சஹீஹானதா இருக்குமா, இல்ல வந்து அது தஈஃபானதா இருக்குமா, இல்ல எந்த தரத்துல இருக்கும் அப்படிங்கறத அழகான முறையில பிரிச்சு அந்த புக்கை வந்து ரொம்ப நம்மளுக்கு தெளிவான முறையில நம்மளுக்கு சொல்லி தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்து வந்து உஸ்தாதா ஜக்காத்துடைய பாடங்களையும் ஹஜ்ஜுடைய பாடங்களையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜக்காத் அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ ஜக்காத்னா என்ன, எதுக்கெல்லாம் நம்ம ஜக்காத் கொடுக்கணும், எவ்வளவு அளவு கொடுக்கணும், எப்படி எல்லாம் நிர்ணயித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான முறையில் நம்மளுக்கு விவரிச்சு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி தான் எனக்கு ஜக்காத்துடைய விளக்கங்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து ஜக்காத் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஹஜ்ஜுடைய பாடத்திட்டம் அதை நடத்தும் போதே நம்ம வந்து ஹஜ்ஜுக்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தெளிவான முறையில எந்த நாட்கள்ல எந்த இடங்களுக்கு போகணும், எத்தனை நாள் தங்கணும், எங்கெல்லாம் வந்து செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகான முறையில தெளிவா சொல்லி தருவாங்க. அடுத்து கிதாபு தௌஹீத், அதாவது தௌஹீத் கொள்கை சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய கொள்கை சார்ந்த என்னென்ன விஷயங்களை நம்ம கற்கணும், எதெல்லாம் வந்து நம்ம அதுல இருந்து தவிர்த்து இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப நல்ல முறையில சொல்லி தருவாங்க. அடுத்து இஸ்லாமிக் சைக்காலஜி, உஸ்தாதா வந்து இந்த இஸ்லாமிக் சைக்காலஜில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக விஷயங்களோடு கலந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆதாரங்களோடு நம்மளுடைய அறிவுபூர்வமான விஷயங்களை வந்து இந்த புக்கின் மூலமா நமக்கு வெளியிட்டிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ் ரொம்ப அழகான முறையில தெளிவான முறையில ஒவ்வொரு விஷயங்களை நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய மனதிற்கும் சரி அந்த விஷயங்கள் ஆழமா போய் பதிகிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த புக்ல இருக்கக்கூடிய விளக்கங்களே போதுமானதாக இருந்தாலும் கூட கிளாஸ்ல ரொம்ப அழகான முறையில தெளிவாக அதை எடுத்து சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்து அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸிர், நிக்காஹுடைய பாடங்களை இப்போதான் வந்து இந்த 3rd டேர்ம்ல நடத்திட்டு இருக்காங்க. நிக்காஹ் அதாவது கணவன் மனைவிக்கு இடையில அந்த திருமணம் அப்படிங்கிறது எதுக்காக செய்யணும், எதுக்காக அந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு உருவாக்கியிருக்கான், அதன் மூலியமா எப்படி வந்து இணக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் அப்படிப்பட்ட கணவன் மனைவிக்கு இடையில வந்து பிரிவினை ஏற்பட்டுச்சு, ஏதாச்சும் ஒரு பிரிவினை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்காக எப்படி தலாக் கொடுக்கணும், எப்படி சட்ட வரையெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஆதாரபூர்வமாக ரொம்ப அழகான முறையில நம்மளுக்கு வந்து உஸ்தாதா சொல்லி தருவாங்க. அடுத்து கடைசியாக லுகத்துல் அரபியா செகண்ட் பார்ட்டை வந்து நம்மளுடைய ஷேக் அவர்கள் வந்து சொல்லி தருவாங்க. அதாவது நம்ம லுகத்துல் அரபியாவுடைய பாடத்திட்டங்கள் வந்து நிறைய மதரசாக்கள் நம்ம படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு அதனுடைய கிராமர்னா என்ன அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி தருவாங்களாங்கிறது தெரியல. ஆனா இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக ஒவ்வொரு சட்ட விளக்கங்களையும் உங்களுக்கு வந்து புரியிறபடி, புரியலனா மறுபடியும் நம்மளுடைய அட்மின்ட்ட கேட்டு எங்களுக்காக இதை விளக்கித்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே அதுக்கான ரெஸ்பான்ஸையும் அவங்க வந்து செஞ்சு தருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸாக தான் இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். இப்போ அடுத்து தஃப்சீர்ல சூரத்துல் யாசீன் வந்து போட்டுட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து படிச்ச விஷயங்களே திரும்ப திரும்ப படிக்கிறோம் அப்படிங்கிறது அல்லாம புதிய புதிய விஷயங்கள் நிறைய வந்து கத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் இது. கண்டிப்பா நிறைய கத்துக்கிட்டு அதன்படி செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு வந்து கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கண்டிப்பா கொடுக்கணும். இந்த ஒரு கோர்ஸை யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னும் நிறைய பேர் இந்த நஷ்ருல் இஸ்லாம் அகாடமியில ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸை வந்து படிச்சு இன்னும் நிறைய விஷயங்களை பயன்பெற்று இந்த ஒரு கோர்ஸை மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா நீடிச்சு வைக்கணும். கண்டிப்பா ஏன்னா வெளியே போய் கத்துக்க முடியாத நிறைய பேருக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த ஒரு கோர்ஸின் மூலியமா கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பா இதன் மூலியமா கற்று அல்லாஹ்வுடைய மறுமையுடைய வெற்றியும் இந்த உலகத்தினுடைய வெற்றியும் அல்லாஹ் தஆலா வந்து நம்ம அனைவருக்குமே தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.